ஒரு குருவி, ஒரு கழுகு, ஒரு காகம். ஒரு அழகான காட்டுல சீலோங்கிற ஒரு மோசமான கழுகு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அந்த கழுகுக்கு ஒரு மந்திரவாதி ஆந்தை நண்பனா இருந்தா. இந்த 2 பறவைகளும் சேர்ந்து காட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு வந்து அவங்கள நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. நண்பா, வர வர நம்ம காட்டுல சின்ன பசங்களோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படியே போனா நாம உணவு இல்லாம பக்கத்து காட்டுக்கு தான் போக வேண்டியது வரும். கவலைப்படாத நண்பா, இது முட்டையிடும் காலம்தான். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இன்னும் நிறைய சின்ன பசங்க கிடைக்க போறாங்க. அப்புறம் நாம ரொம்ப சந்தோஷமா அந்த இளம் பறவைகளை சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே சமயத்துல அந்த காட்டுல கோமல்ங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. கோமல் குருவியோட மனைவி மீனுக்குருவி தன்னோட வீட்டுல 12 முட்டைகளை இட்டிருந்துச்சு. ஒரு நாள் அந்த 12 முட்டையில இருந்தும் அழகான குருவி குழந்தைங்க வெளிவந்தாங்க. இத பார்த்த கோமல் குருவியும் மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட 12 குழந்தைங்களையும் சூரிய ஒளியில காட்டுறதுக்காக வெளியே வந்துச்சு. கோமல், இங்க பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்க மேல சூரிய ஒளி பட்டதுமே அவங்க எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு. மனைவி இப்படி சொன்னதுமே மரத்து மேல இருந்த கோமல் குருவி கீழே இறங்கி வந்துச்சு. ஆமா மீனு, நீ சரியாதான் சொல்ற. நம்ம குழந்தைங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. கோமல், நம்ம வீட்ல தானியங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு ராத்திரிக்கு தானியங்கள் இல்ல. நீங்க வெளியே போய் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வரீங்களா? சரி மீனு, நீ ரொம்ப நேரம் குழந்தைங்களை வச்சுட்டு வெளியே இருக்காத. நம்ம காட்டுல ஒரு மோசமான கழுகும் ஆந்தையும் இருக்கு. அவங்க கண்ணில் நம்ம குழந்தைங்க பட்டா அவ்வளோதான். நீ சீக்கிரம் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி உணவு தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா அந்த மோசமான கழுகும் ஆந்தையும் கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இளம் குஞ்சுகள், அதுவும் 12 குஞ்சுகள். எனக்கு இன்னைக்கு விருந்துதான். கழுகாரு, தயவு செஞ்சு என் குழந்தைங்களை விட்டுருங்க. என் குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. ஹே குருவி, எங்களுக்கு சாப்பாடே சின்ன குழந்தைங்க தான். எங்களோட சாப்பாடை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? தயவு செஞ்சு என் குழந்தைங்களை சாப்பிடாதீங்க. ஹே சின்ன குருவி, உன்னை விட பல மடங்கு பலசாலினா. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுக்குருவிய அப்படியே கீழே தள்ளி விட்டுடுச்சு. கீழே விழுந்ததுல மீனுக்குருவியோட தலையில அடிபட்டு அது அந்த இடத்துலயே மயங்கிடுச்சு. கழுகு மீனுக்குருவியோட குழந்தைங்களை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட போன கோமல் குருவி உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அச்சோ மீனு, உனக்கு என்ன ஆச்சு? எலும்பு, உனக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு சொன்ன கோமல் தான் மனைவிய எழுப்புறதுக்கு முயற்சி செய்தது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தன்னோட கண்களை திறந்து பார்த்துச்சு. கழுகு கழுகு என் குழந்தைங்களை எடுத்துட்டு போயிடுச்சு. மீனு, நீ என்ன சொல்ற? கோமல், கழுகு என்ன கீழே தள்ளி விட்டுட்டு நம்மளோட குழந்தைங்களை எடுத்துட்டு போயிடுச்சு. நீங்க தயவு செஞ்சு அந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாத்துங்க. மீனு, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது அந்த கழுகு கிட்ட சண்டை போட்டு நம்மளோட குழந்தைங்களை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி கழுகோட குகையை நோக்கி ரொம்ப வேகமா பறந்து போச்சு. ஏ கழுகே, ஒழுங்கு மரியாதையா என் குழந்தைங்களை விட்டுடு. ஹே சின்ன குருவி, உன்னோட அளவு என்ன, என்னோட அளவு என்ன? நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு தெரியும்ல. என்னையே மிரட்டுறியா நீ? நீ இப்போ என் குழந்தைங்களை விடல, நீ பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நண்பா, இந்த சின்ன குருவி ரொம்ப அதிகமா பேசுது. இது கிட்ட உன் பலத்தை காட்டு. அப்பதான் இந்த குருவிக்கு நம்ம யாருன்னு தெரியும். என் குழந்தைங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, உன்கிட்ட நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி கழுகு கிட்ட தன்னால முடிஞ்ச அளவு சண்டை போட்டுச்சு. ஆனா கழுகு ரொம்ப பலசாலியா இருந்ததுனால கோமல் குருவியால கழுக ஜெயிக்க முடியல. அப்பாவி கோமல் குருவி அந்த இடத்துலயே தலையில ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, என்னோட குழந்தைங்க, யாராச்சும் என்னோட குழந்தைங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. என்னோட கணவர் இறந்த செய்தியை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. இந்த மோசமான கழுகு என் கணவரை கொன்னுடுச்சு. என் குழந்தைங்களையும் அந்த கழுகு கொன்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் என்னோட குழந்தைங்களை அந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காலுவண்ணா,
எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னோட 12 குழந்தைங்களையும் அந்த கழுகு பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கழுகு கிட்ட இருந்து என் குழந்தைங்களை மீட்க நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? அச்சச்சோ, என்ன மீனு சொல்ற? அது மோசமான கழுகாச்சே. அந்த கழுகு கிட்ட எல்லாம் சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. காலுவண்ணா, நம்ம காட்டுல இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அந்த கழுகு கிட்ட சண்டை போட்டா நிச்சயமா நம்மளால அந்த கழுகை ஜெயிக்க முடியும். இனிமே நம்ம காட்டுல இருக்கிற எந்த சின்ன பறவைகளோட உயிரும் பறிபோக கூடாது. நீ சொல்றதும் சரிதான் மீனு. நாளுக்கு நாள் அந்த கழுகோட அட்டகாசம் தாங்க முடியல. இப்படியே போனா நம்ம காட்டுல எந்த பறவைகளும் மிஞ்ச மாட்டாங்க. சரி வா, நாம மற்ற பறவைகள் கிட்ட பேசி பார்க்கலாம். பிறகு மீனுக்குருவி காட்டுல இருந்த எல்லா பறவைகள் கிட்டையும் பேசி அந்த மோசமான கழுகை எதிர்க்கிறதுக்கு தயாராச்சு. எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த கழுகையும் அந்த மோசமான ஆந்தையையும் தாக்குனாங்க. மீனுக்குருவி தன்னால முடிஞ்ச அளவு எல்லா பலத்தையும் ஒன்னா சேர்ந்து கழுகை எதிர்த்துச்சு. ஒரு வழியா எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த கழுகையும் ஆந்தையையும் கொன்னுட்டாங்க. இத பார்த்த மற்ற பறவைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அப்பாவி மீனுக்குருவியால அதனோட கணவரையும் குழந்தையையும் காப்பாற்ற முடியல. மீனு, இந்த கழுகும் இந்த ஆந்தையும் இறந்து போனதுல எங்களுக்கு சந்தோஷம். ஆனா உன்னோட குழந்தையையும் உன்னோட கணவரையும் காப்பாற்ற முடியாம போனதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒன்னாலதான் இனிமே இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நிம்மதியா இருக்க போறாங்க. நீ மட்டும் எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து எங்களுக்கு தைரியம் கொடுக்கலன்னா நாங்க இந்த கழுகுக்கு பயந்து பயந்தே வாழ்ந்திருப்போம் அப்படின்னு எல்லா பறவைகளும் மீனுக்குருவிய ரொம்ப வாழ்த்துனாங்க. ஆனா அப்பாவி மீனுக்குருவியோ தன்னோட குழந்தையும் கணவரையும் நினைச்சு ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்துச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, நாம ஒற்றுமையா நம்ம எதிரியை எதிர்த்தா நம்மளால வெற்றி கொள்ள முடியும். ஒற்றுமைதான் சிறந்த ஆயுதம். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கௌசல்யா, ஆகாஷ், சஜி, ஜெகன், கௌசி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹர்ஷா, மித்துன், சக்தி, தரேஷ், விக்கி, விசு, ஸ்ரீ சாய்ஷா, ஆதினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மதுவர்ஷினி, மகிசாலினி, சஞ்சய், சிவன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலவரசன், ஆதிஸ், பாண்டி, யாஷிகா, ஜனா, நாக, ஆதில், அகில், அக்ஷரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சித்ரா, நிஷாந்த், சுபஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரிஷி, வினுஷா, தமிழினியன், விஜயநந்தினி, சந்தோஷ்குமார் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நேத்ரா, முருகவேல், எழிலரசி, செல்வராணி, விஸ்வநாதன், ஆவின், மித்ரா, பரணிகா, பரணிஸ்ரீ, திவ்யஸ்ரீ, கீர்த்தனா, வேணு முகுந்தன், தஷ்வந்த், புவிசா, ஆதேஷ், சர்வேஷ், ஜெகதீஷ், அனன்யா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.